மிக சுவையான பொரிக்கடலை உருண்டை அருமையாக ரெடி. நாம் சுவையான பொரிக்கடலை உருண்டை செய்வதற்கு 1 கப் பொரிக்கடலை, 1/4 கப் பாதாம் பருப்பு, 1/2 கப் ஜீனி, 1/4 கப் நெய், 2 ஏலக்காய் எடுத்து விடலாம். முதலில் நெய்யை நாம் உருக்கி எடுத்து விடலாம். நெய் இந்தளவு உருக்கி எடுத்த பின் உருண்டை செய்து விடலாம். மிக்ஸி ஜாரில் பொரிக்கடலை பாதாம் பருப்பை அரைத்து எடுத்து விடலாம். பொரிக்கடலை பாதாம் பருப்பு இந்த அளவு அரைத்தவுடன் ஏலக்காய் ஜீனி சேர்த்து அரைத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு நன்றாக அரைத்தவுடன் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிவிடலாம். நாம் பொரிக்கடலை மாவுடன் நெய் சேர்த்து பிசைந்து விடலாம். நாம் முறுக்கிய நெய் சேர்த்து நன்றாக மிக்ஸ் செய்து விடலாம். நெய்யுடன் நன்றாக மிக்ஸ் செய்து சிறு சிறு உருண்டைகளாக பிடித்து விடலாம். இந்த அளவு சிறு சிறு உருண்டைகளாக பிடித்து எடுத்து விடலாம். நாம் சிறிதளவு பாதாம் பருப்பு சேர்ப்பதால் மிக சுவையாக இருக்கும். மிக சுவையான பொரிக்கடலை உருண்டை அருமையாக ரெடி. நாம் இதே முறையில் செய்தோம் என்றால் மிக சுவையாக இருக்கும். நாம் இந்த பொரிக்கடலை உருண்டையை குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விட்டோம் என்றால் விரும்பி சாப்பிடுவார்கள். பண்டிகை நாட்களிலும் இந்த பொரிக்கடலை உருண்டையை செய்து கொடுத்தால் வீட்டில் உள்ள அனைவரும் விரும்பி சாப்பிடுவார்கள். மிக சுவையான இந்த பொரிக்கடலை உருண்டையை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.